அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. இந்திராணி ஈரோட்லேருந்து நம்மள்ட்ட அருள் வாக்கு கேட்க வந்திருக்கீங்க, கரெக்டா? ஆமாங்க. சரி. மாசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரருளால் நான் இத்தனை வயசில் நான் சொல்ல வந்தேன் இந்த உலகத்துக்கு ஒரு சொல்வாக்கு, ஒரு அருள்வாக்கு. என்னுடைய இந்த சொல்வாக்க செல்வாக்கு ஆக்கி காட்டுறது என்னுடைய மாசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரருளால் என்று கேட்டுக்கொண்டு என் இருந்து போன முன்னோர்கள் அனைவரையும் முன்னிலையாக நான் சொல்கின்றேன். இன்னைக்கு ஒரு அருள்வாக்கு. என் புள்ள இந்திராணி ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க. தெய்வம் அப்பா, உங்கள் பாப்பா, உங்களுடைய குல தெய்வம் பேர் நான் முதல்ல சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. பார்க்குறீங்களா தங்கம்? சரிங்க. பெரிய நாயகி, இது உங்கள் குலதெய்வம், இது கரெக்டா? கரெக்ட்டுங்க. அம்மா இந்திராணி, இன்னைக்கு தேதி என்னம்மா? 17ங்க. 17 கிழமை? திங்கக்கிழமைங்க. வெரி குட். 17ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 திங்கக்கிழமை அம்மா கிட்ட ஈரோட்லேருந்து இந்திராணிங்கிறவங்க என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வந்திருக்காங்க. நான் சொல்கிறேன் அருள்வாக்கு, நான் சொல்கிற பேரெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அம்மா உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கம்மா. கதை என்னான்னு கேட்டுக்கங்க, சொல்கிறத கேட்டுக்கங்கம்மா. இந்திராணி அம்மா ஈரோட்டில் வந்திருக்கீங்களே, எல்லாம் கேளுங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வகையில் உங்களோட வீட்டுக்காரர் இருக்கார் தானே, அவருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதன் அடிப்படையில் கோர்ட்டு வரைக்கும் போய் இந்தா இப்படி ஒரு டைவர்ஸும் ஆகி இப்போ வந்து நிற்கிறீங்கன்னு சொல்கிறேன். இது கரெக்டாக தாயி? கரெக்டுங்க. கரெக்டா? கரெக்டுங்க. சரி, இன்னொரு விஷயம் என் கண்ணில் காட்டுது. நான் ஆதிபரா சக்தி, நான் சொல்ல வந்த இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னோட மாசி வெறியண்ணசாமி வெறியகாண்டி அம்மன் பேரலால் இன்னும் ஒரு செய்தியை என் கண்ணுக்கு காட்டித்தாயே. ஆதியும் மாணவளே, ஆதிபரா சக்தி என வேறும் பெற்றவளே, பெரிய நாயகியே, தவம் பெற்ற நாயகியே அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளை பேரும் என் கண்ணில் கடவுள் காட்டுறாரு. நான் சொல்லவா தாயி? சரிங்க. அந்த பொண்ணு பேர் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. இந்த பேரை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா என்னன்னு அப்புறமா சொல்லுங்கள். இலக்கியா. கரெக்டா இது? கரெக்டுங்க. இங்கே பாருங்க, இந்த இலக்கியாங்கிற பேர் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? நீங்கள் நான் உறவு முறையா? இப்போ அம்மாவோட அருள்வாக்கு உண்மையாக இருக்கா? சரி, இன்னும் ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாரே. உங்கள் வீட்டுக்காரரு உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களை இப்போ டைவர்ஸும் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணமே பண்ணிட்டார் தாயி. மா? ஆமாங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அழக்கூடாது, அழுவாமல் பேசும் தாயி. அம்மா பெரிய நாயகி, அழக்கூடாது. இந்த பெத்த புள்ள, என் தங்க புள்ள, நீ நான் உனக்கு நல்லது பண்ணி கொடுக்க வந்திருக்கேன். நான் என் செல்ல புள்ள, நீ அழக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரு பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறியா? சொல்லுங்க. அவர் பேர் சொல்கிறாரு மணிமாறன். கரெக்டா? சரி. இப்போ உங்களோட அப்பா ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அவரு தெய்வமாக வந்திருக்காரு. அவரையும் நான் அழைக்கட்டுமா பேரோட? சரிங்க, சொல்கிறேன் பாருங்க, இருங்க வரேன். உங்கள் அப்பாவை நான் அழைக்கிறேன். உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுட்டு இருக்காரு. உங்கள் அப்பா பேர் என்ன நான் சொல்ல வந்தேன். நான் ஆதிபரா சக்தி அம்மா தாயே, நீங்கள் வந்திரம்மா. அவர் பேர் சொல்கிறாருமா ரெங்கராஜன். ஆமாங்க. இந்த பேர் கரெக்டா? கரெக்டுங்க. அம்மா நன்றிம்மா. அம்மா நான் ஒன்று ஞாபகம் வச்சுக்கேன். உங்கள் வீட்டுக்காரு உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. உங்கள் மகள் இலக்கியாவை உங்கள்கிட்ட காட்டுறதும் கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு புத்தி வந்த மாதிரி நல்ல படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட வீட்டுக்காரு உங்களுக்கு வேணும்னு வந்து என்கிட்ட கேட்டு நிற்கிறிய தாயி. டைவர்ஸ் ஆகி அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணமே பண்ணிட்டாரு தாயி. அந்த வீட்டுக்காரர் எனக்கு வேணும்னு சொல்லி வாசப்படி தேடி வந்தியா சாமி நீ? ஆமாங்க. இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் இன்னொரு பொண்ணு கூட கல்யாணமே பண்ணிட்டார் தாயி. அது உங்களுக்கு தெரியுமா தாயி? இப்போ கடைசியா தெரியுங்க, இது வரைக்கும் தெரியாதுங்க. ஓ, கல்யாணம் பண்ணிட்டாரு. அவரு உங்களை நாடி வரமாட்டார் தாயி. உங்கள் பொண்ணு உங்களை தேடி வருமா, அதை பார்த்து சொல்லவா? சரிங்க. உங்கள் பொண்ணை உங்களை அவங்க பார்க்கவே விடலையே சின்னதுலேருந்து. இது நடந்துச்சு அந்த சம்பவம். ஆமாங்க. உங்கள் பொண்ணு இலக்கியா அவங்க பார்க்கல. இப்போ பாப்பா ஹாஸ்டலில் படிக்கிறாமா, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க.
உங்கள் பொண்ணு ஹாஸ்டலில் போய் பார்க்குறதுக்கும் உங்கள் பொண்ணு உங்க கூட சேர வைக்கிறதுக்கு நான் பண்ணித்தரேன் ஒரு மந்திரம். உங்கள் மகள் அன்பு பாசமோட உங்களோட வந்து சேரணும். காலைல ஏந்திரிச்சு குளிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஏன்னா உங்கள் பாசமே இல்லாமல் தான் உங்கள் வீட்டுக்காரர் வளர்க்குறாரு. அப்பா மட்டும் போதும் அப்பா மட்டும் போதும் அம்மா வேணாம் வேணான்னு சொல்லியே வளர்த்ததுமையினால உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மேலே பாசமே இல்லை தாயி. இது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க. உங்கள் பாசமே உங்கள் மேலே அம்மான்னு பாசமாக இருக்காளா? பார்க்க வர்றாளா? பேசுகிறாளா அவங்க கூட அன்பா? எப்பயாவது போகிறீங்களே நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. ஹாஸ்டலுக்கு போகிறீங்களா? போவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த சின்னதுல இருந்து அந்த பாசம் இல்லைங்க. சரி ரைட்டு. இப்போ உங்கள் பொண்ணு உங்கள் கூட அன்பாக பாசமாக இருக்கிற மாதிரியும் நான் ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி தரேன். சின்ன சின்ன பரிகாரங்கள் ஒன்று பண்ணித்தரேன். உங்களோட மகள் உங்களை தேடி வருவா தாயி. சரியா அம்மா? சரிங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்காரர் உங்களை தேடி வரவே மாட்டார் கடைசி வரைக்கும். அம்மா சரிங்க. நன்றிம்மா. நான் சொன்ன அருள்வாக்கு கரெக்டாக இருக்காம்மா? சரிங்க. இல்லை திருப்தியாக சொன்னா அந்த பேர்லாம் உங்களுக்கு பரிகாரமாக பரிபூர்ணமாக கரெக்டாக இருக்கா? கரெக்டா இருக்குங்க. உங்கள் பேர்லாம் நான் தானே சொன்னேன்? ஆமாங்க. இல்லைம்மா நீங்கள் திருப்தியாக இருக்கா உங்களுக்கு? திருப்தியா இருக்குங்க. இந்த பேர் முத கொண்டு உன் குலதெய்வம் பேர் கொண்டு உங்களோட அப்பா பேர் உங்கள் வீட்டுக்கார் பேர் உங்கள் பெரியப்பா பேர் உங்கள் கணவர் பேர் உங்கள் மக பேர்லாம் நான் தானே சொன்னேன் தாயி? ஆமாங்க. நன்றிம்மா. நன்றி.